நல்லடியார்களே, எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்மையும் நாம் தொழுத இந்த சுபஹுடைய தொழுகையையும் நம்மிடத்திலிருந்து பரிபூரணமாக கபூல் செய்வானாக. நாம் தொழுத இந்த சுபஹ் தொழுகையின் பரக்கத்தால் இன்றைய தினம் மீதம் இருக்கக்கூடிய 4 வேளை பரலான தொழுகைகளை இமாம் ஜமாஅத்தோடு உடல் ஆரோக்கியத்தோடு ஆஃபியத்தோடு மன நிம்மதியோடு நின்று தொழகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்து நல்லொருள் புரிவானாக. வாழும் காலம் எல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கிற கலிமாவோடு வாழ்ந்து மரணிக்கிற நல்ல நசீபை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்து நல்லொருள் புரிவானாக. இன்றைய நாளில் நாம் மேற்கொள்ள இருக்கிற வியாபாரங்கள், விவசாயங்கள், கொடுக்கல் வாங்கல் அனைத்திலும் அல்லாஹ் நிரப்பமான லாபத்தையும் அபிவிருத்தியையும் பரக்கத்தையும் தந்து நல்லொருள் புரிவானாக. இன்றைய நாளில் நம்முடைய பிரயாணங்களை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பாதுகாப்பானதாக ஆக்கி தந்திருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நேற்றைய தினம் பேசுகையில் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய பல்வேறு சிறப்புகள் குறித்து ஒரு சில செய்திகளை நாம் பேசியிருந்தோம். மிக குறிப்பாக திருக்குர்ஆனில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் செய்த துஆக்களை குறித்து சிலாகித்து பல்வேறு இடங்களில் பேசுவான். தன்னுடைய வாரிசுகளுக்காக ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நிறைய துஆ செய்திருக்கிறார்கள். மக்கமா நகரத்திற்காக வேண்டி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நிறைய துஆ செய்திருக்கிறார்கள். தனக்கு பின்னால் ஒரு நபி வர வேண்டும் என்கிற அந்த சிந்தனையோடு இருந்தவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அதற்காகவும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்திருக்கிறார்கள். எனக்கு எப்படி துஆ செஞ்சாங்கன்னு சொல்லி சொன்னால், ரப்பனா வபஅஸ் ஃபீஹிம் ரசூலன் மின்ஹும், எனக்கு பின்னால் இந்த ஊரில் மக்காவில் ஒரு நபி வர வேண்டும். அந்த நபி எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், யுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா, வேதத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும், ஞானத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். அதாவது அவரிடத்தில் கற்றுக் கொடுக்குதல், தலீம் இருக்க வேண்டும். வயுஸக்கீஹிம், இன்னும் அவர் மக்களை பரிசுத்தப்படுத்த வேண்டும், நல்லொழுக்க நல்வழிப்படுத்த வேண்டும். அந்த மாதிரி ஒரு நபி வர வேண்டும். நல்வழிப்படுத்துதல் அப்படின்னு சொன்னா அதற்கு தர்பியா என்று சொல்லுவார்கள். அப்ப எனக்கு பின்னால் வரக்கூடிய அந்த ஒரு நபி, மக்காவில் வரக்கூடியவர் மக்களை நல்வழிப்படுத்தணும், மக்களுக்கு நல்ல விஷயங்களை போதித்து தரணும், தாலீமும் இருக்கணும், தர்பியாவும் இருக்கணும். அந்த மாதிரி அற்புதமான ஒரு நபியை மக்காவிற்கு நீ தருவாயாக என்று நபி ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மக்காவில் நின்று துஆ செய்கிற பொழுது, மக்கா ஒரு பெரிய ஊர் இல்லை, அங்க தன்னுடைய மனைவியும் ஒரு குழந்தையும் தான் இருக்கிறார். தன்னுடைய மனைவி ஹாஜரா, தன்னுடைய மகன் இஸ்மாயில், 2 பேரை வச்சுக்கிட்டு அதை ஒரு பெரிய ஊராக நினைத்து அந்த ஊருக்கு ஒரு பெரிய நபியை நினைத்து அவர்கள் துஆ செய்தார்கள்னு சொல்லி சொன்னால், மார்க்க ரீதியாக அவர்களுடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்கும், அல்லாஹ்வின் மீது அவர்களுடைய நம்பிக்கை எப்படி இருக்கும்? இன்னைக்கு உலகத்திற்கே முன்மாதிரியான நாடாக, ஊராக மக்காவும் மதீனாவும் இருந்தாலும் அவர்கள் துஆ செய்கிற பொழுது அது ஒரு வறண்ட பூமி, ஒரு பாலைவன பிரதேசம், 2 பேர் வாழக்கூடிய ஒரு இடம். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்காக துஆ செஞ்சார்கள். உயர்தரமான கனிவர்க்கங்கள் இங்க கிடைக்கணும்னு துஆ செஞ்சாங்க, உயர்தரமான பொருட்கள் கிடைக்கணும்னு துஆ செஞ்சாங்க, மக்காவிற்கு வந்தால் நிம்மதியாக அச்சமில்லாமல் வாழ வேண்டும்னு துஆ செஞ்சாங்க. இந்த மாதிரி நிறைய துஆக்களை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஊருக்காக, மகனுக்காக, வம்சத்துக்காக, வாரிசுக்காக செஞ்சிருக்கிறார். சமகாலத்தில் நாம் பார்க்கிறோம், குழந்தைகளுடைய வாழ்க்கை ரொம்ப சவாலான ஒரு அம்சமாக இருக்கிறது. நம்முடைய குழந்தை நம்முடைய பேச்சை கேட்பதில்லை, அவர்கள் தேர்வு செய்யக்கூடிய விஷயங்கள் மோசமானதாக இருக்கிறது. கல்வியினுடைய சூழல், ஒழுக்க நெறிமுறைகள், திருமண வாழ்க்கை, இப்படி எல்லா இடத்திலேயுமே நம்முடைய குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய பெரிய சவாலும் பெரிய பின்னடைவுக்கும் மிக முக்கியமான காரணம் என்ன என்று அறிஞர்கள் சொல்லுகிற பொழுது, பெற்றோர்கள் தரக்கூடிய சாபம், அவர்கள் திட்டுவதுதான் பெரும்பாலும் குழந்தைகளுடைய வாழ்க்கையை பாதிக்குது. ஒரு வீட்டுல இஸ்லாம் இருக்குதோ இல்லையோ, தொழுகையாளிகளாக இருக்கிறார்களோ, தொழுகையாளிகளாக இருக்கக்கூடியவர்களுடைய வீட்டிலேயும் பிரச்சனை இருக்கிறது, ஒழுக்கம் சார்ந்த சிக்கல் இருக்கிறது. வீட்டுல பெற்றோர்கள் தொழுகாதவர்களாக இருந்தால் அங்கேயும் பிரச்சனை இருக்கிறது. நம்முடைய குழந்தைக்கு எவ்வளவுதான் சொல்லி வளர்த்தாலும், எவ்வளவுதான் பார்த்து செய்து கொடுத்தாலும் குடும்ப வாழ்க்கை ஜெயிப்பதில்லை. கல்வி வாழ்க்கை, கல்வி சார்ந்த விஷயங்கள்ல பின்னடைவு, அவர்கள் தேர்வு செய்யக்கூடிய திருமண வாழ்க்கை மோசமாக, இவ்வளவு தூரம் நம்முடைய பையன் கஷ்டப்படுறதுக்கு என்ன காரணம்னு பார்த்தால், சிறு வயதில் நாம் அவர்களை ஏசுவதும் பேசுவதும், குழந்தைகளுக்காக நாம் செய்யாமல் விட்ட துஆக்களும் தான் காரணம். நாம் ஏதாவது ஒரு வேகத்துல, ஏதாவது ஒரு கோபத்துல குழந்தையை நாம் சபித்து விடுகிறோம் மிக லேசாக. ஆனால் அது பிற்காலத்தில் அந்த குழந்தைகளுடைய வாழ்க்கையில பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த வாழ்க்கை நமக்கு இதைத்தான் சொல்லித் தருகிறது, குழந்தைகளுக்காக துஆ செய்யுங்கள்.
என்னுடைய குழந்தை என்னுடைய வம்சத்துல ஒரு பெரிய இமாம் வர வேண்டும், ஒரு பெரிய ஹாஃபில் வர வேண்டும். அந்த குழந்ை எப்படி இருக்கும்னு சொன்னா, உலகமே வழிகேட்டில் செல்கிற பொழுது அவர்களை நேர்வழிப்படுத்தக்கூடிய மார்க்கத்தை சொல்லித்தரக்கூடிய பெரும் ஆலிமாக, பெரும் ஹாஃபிதாக, பெரும் முஃப்தியாக என்னுடைய வாரிசு இருக்கணும் என்கிற எதிர்பார்ப்பு கூட நமக்கு இருக்கிறது. ஆனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நினைச்சாங்க, தன்னுடைய வம்சத்துல ஒரு நபி வர வேண்டும் என்று நினைத்தார்கள். நாம் நம்முடைய வம்சத்தில் ஒரு பெரிய இறைநேசர் வர வேண்டும் என்று ஆசை கூட படுவதில்லை. நம்ம என்ன செய்யணும்? துஆ செய்யணும். நம்முடைய குழந்தை பெரிய ஆலிமாகலும் தருவிய நல்லொழுக்கம் உலகமே போற்றக்கூடிய ஊரே போற்றக்கூடிய ஒரு நல்ல சாலிகான ஒரு இறைநேசனாக, ஒரு நல்ல அடியானாக இருக்கணும் என்கிற ஆசையும் துஆவும் நமக்கு இருக்க வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு இருந்ததை போல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செஞ்ச துஆவுக்கு அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா குர்ஆன்ல 3 இடங்களில் திரும்பவும் பதில் சொல்லி இருக்கிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன கேட்டாங்க? யுஅல்லிமுஹுல் கிதாப வல் ஹிக்மா, குர்ஆனையும் ஞானத்தையும் போதிக்கணும், வயுஸக்கிஹிம், மக்களை நேர்வழிப்படுத்தணும். இந்த மாதிரி நபி எனக்கு வரணும் என்று அல்லாஹ்ட்ட துஆ கேட்ட பொழுது அல்லாஹ் குர்ஆன்ல 3 இடங்களில் நாம் அவருக்கு பதில் சொன்னோம்னு சொல்றான். என்ன பதில் சொன்னான்னு தெரியுமா? அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா வயுஸக்கிஹிம் வயுஅல்லிமுஹுல் கிதாப வல் ஹிக்மா. வரக்கூடிய நபி நீங்க கேட்கிற மாதிரி இருக்க மாட்டார். அவர் எப்படி இருப்பார் தெரியுமா? முதல்ல மக்களை நல்வழிப்படுத்துவார், அப்புறம்தான் அவர்களுக்கு தேவையான இல்மை சொல்லி தருவார். முதல்ல நல்வழி இல்லை, நேரான வழி இல்லை, நம்மள்ட்ட பரிசுத்தம் இல்லைன்னு சொன்னா நமக்கு எவ்வளவு சொன்னாலும் மண்டல ஏற போறது இல்லை. ஒரு மனிதன் முதல்ல யார் தனக்கு போதனை செய்கிறாரோ அவரை நம்ப வேண்டும். நம்மின் மீது நம்பிக்கை இல்லைன்னா நாம் சொல்லக்கூடிய எந்த விஷயமும் மனசுல ஏற போறதில்லை. இவர் இப்படிதான் ஏதாச்சும் பேசிட்டு இருப்பாருன்னு சொல்லி கடந்து சென்று விடுவோம். எனவேதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், முதல்ல வரக்கூடிய நபி யுஸக்கிஹிம், மக்களை பரிசுத்தப்படுத்துவார், அவர்களுடைய மனதை பரிசுத்தப்படுத்துவார், அவர்களிடத்தில் நன்மதிப்பை பெறுவார். அதுக்கப்புறம் தான் யுஅல்லிமுஹுல் கிதாப், வேதத்தை சொல்லி தருவார். ரசூலுல்லாஹ் இப்படித்தான் முதல்ல மக்களை வென்றெடுத்தார்கள். அதற்கு பின்னால் அவர்களுடைய மனசுக்கு உள்ள போய் அவர்களை பரிசுத்தப்படுத்தினார்கள். பாக்குறோம், ஒரு குழந்தை தனக்கு பக்கத்துல சாப்பிட்டு கொண்டிருக்கிற பொழுது அவர் அங்க கொஞ்சம் இங்க கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டு இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சாங்க? குழந்தைக்கு சொல்லி கொடுத்தார்கள். அழகாக அற்புதமாக, முதல்ல உனக்கு பக்கத்துல இருக்கிற இடத்துல இருந்து சாப்பிடணும், தூரமாக தட்டிலிருந்து எடுத்து சாப்பிடக்கூடாது சொல்லி கொடுத்தார்கள். எப்படி தூங்கணும், முடியை எப்படி வைத்துக் கொள்ள வேண்டும், நகங்களை எப்படி வைத்துக் கொள்ள வேண்டும், செருப்பை எப்படி போட வேண்டும், எப்படி பேசணும், எப்படி பார்க்கணும், எப்படி சிரிக்கணும், எல்லா விஷயத்தையுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சன்னம் சன்னமாக கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய சஹாபாக்களுக்கு சொல்லிக் கொடுத்து அவர்களை அழகாக கட்டமைத்தார்கள், பரிசுத்தப்படுத்தினார்கள். ரசூலுல்லாஹ் வர்ற வரைக்கும் எதற்காக சண்டையிடுகிறோம்னே தெரியாம 2 குடும்பம் சண்டை போட்டுட்டு இருக்கும். குலப்பெருமை இருக்குது இல்லையா? என்னுடைய குடும்பம் பெருசா, உன் குடும்பம் பெருசா என்கிற குலப்பெருமை அரபிகளிடத்தில் நிறைந்திருந்தது. என்னுடைய குடும்பம் தான் பெருசுன்னு சொல்லி காலம் காலமாக சண்டை போட்டுக் கொண்டிருப்பார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க, அவர்களை பரிசுத்தப்படுத்தினார்கள், அவர்களுக்கு நல்லொழுக்கத்தை சொல்லி தந்தார்கள், கல்வியை சொல்லி கொடுத்தார்கள். எப்படி மாறுக்குன்னு சொல்லி சொன்னா, ஒரு போர்க்களத்துல ஹசரத் ஒரு சஹாபி என்ன செய்யறாருன்னா, தன்னுடைய சிறிய தகப்பனார் தண்ணி கேட்பாரு. அவர் போர்ல கடுமையான காயப்பட்டு சக்கராத்துல இருக்கிறார், உயிர் போகக்கூடிய வேலை, அவருக்கு தண்ணீர் தேவைப்படுகிறது. ஒரு சஹாபி கேட்கிறார், ஒரு சஹாபி தண்ணி கொண்டு கொடுக்கிறார். கொடுக்கக்கூடிய வாயில எடுத்து தண்ணியை வைக்கிறப்ப பக்கத்துல ஒருத்தர் தண்ணின்னு கேட்கிற பொழுது, எனக்கு இந்த தண்ணி வேணா அவருக்கு கொடுங்கன்னு சொல்றாங்க. அந்த சஹாபியிடத்தில் கொண்டு போய் தண்ணீர் கொடுக்கப்படுகிறது. பக்கத்துல இன்னொரு சஹாபிக்கு தண்ணீர் தேவை, சப்தம், அந்த சஹாபியிடத்தில் கொண்டு போய் தண்ணியை கொடுங்கன்னு சொல்லி இவர் வேணான்னு சொல்றாரு. அங்க கொண்டு போய் கொடுத்தா அவர் வஃபாத்தாகிறார். மீண்டும் வந்தால் இந்த 2வது சஹாபியும் வஃபாத்தாகி விடுகிறார், 1வது சஹாபியும் வஃபாத்தாக, 3 பேருக்குமே தண்ணி இல்லாமல் மரணித்தார். அதாவது எதற்காக சண்டை போடுறோன்னே தெரியாம சண்டை போட்டுட்டு இருந்த காலமெல்லாம் போய் அவர்கள் எப்படி பரிசுத்தமானார்கள்னா, என்னுடைய உயிர் போகக்கூடிய நேரத்திலேயும் பிறருடைய தேவையை நான் பூர்த்தி செய்வேன் என்கிற ரீதியில் சஹாபாக்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்குவப்படுத்தினான். அந்த வஃபாத்தான 3 பேர்ல ஒருத்தர் யாருன்னு சொன்னா இக்ரிமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அந்த இக்ரிமா யாருன்னா அபூஜஹலுடைய மகன். அந்த அபூஜஹல் இஸ்லாத்தை நான் அழிப்பேன், ஒழிப்பேன், ரசூலுல்லாஹுக்கு அனுப்பப்பட்ட ஃபிரௌன் என்று சொல்லப்படும். மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஃபிரௌன் எப்படி பெரிய எதிரியோ, அந்த மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய எதிரி அபூஜஹல், அவருடைய மகனுக்கு ஈமான் கிடைத்தது. அவர் வஃபாத்தாகக்கூடிய நேரத்தில் கூட அடுத்தவருக்கு தண்ணீரை கொடுத்து விட்டு வஃபாத்தானார்கள். அந்த அளவுக்கு சஹாபாக்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்குவப்படுத்தினார்கள்னு சொன்னா, இவை எல்லாம் துஆவினால் வந்தது. நம்முடைய குடும்பம் நல்லா இருக்கணும், நம்முடைய குழந்தைகள் நல்லா இருக்கணும், இன்னும் வரக்கூடிய அடுத்த 100 வருஷங்கள் நம்முடைய வம்சம் இந்த மண்ணில் நல்ல விதமாக இருக்கணும்னா நாம் செய்ய வேண்டிய விஷயம் நல்லதை சொல்லி வளர்க்கறது மட்டும் இல்லை, நல்ல விஷயங்களை
கேட்டு வளர்த்த வேண்டும். அல்லாஹ்விடத்துல துஆ செய்யணும், யா அல்லாஹ் என்னுடைய குழந்தைகளை சாலிஹானவர்களாக ஆக்குவாயாக, நல்லொழுக்கம் உள்ளவர்களாக ஆக்குவாயாக, பிற மக்களுக்கு முன்மாதிரியாக வாழக்கூடிய நல்ல மக்களாக ஆக்குவாயாக என்று குழந்தைகளுக்காக நாம் துஆ செய்ய வேண்டும். அதே நேரத்தில் ஒருபோதும் குழந்தைகளை கடினமான வார்த்தைகளால் ஏசிவிடக் கூடாது. பெற்றோரின் வார்த்தை குழந்தைகளுடைய வாழ்க்கையில பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை நாம் நம்முடைய மனதில் நிலைநிறுத்த வேண்டும். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய வாரிசுகளை சிறப்பானதாக முன்மாதிரிகளாக ஆக்கி தந்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.